ரைட். குட் ஆஃப்டர்நூன். உங்களுக்கு அழகு நாள்ல பெரும்பாலான விடயங்கள் முழுக்க முடிஞ்சது. நாங்கள் அப்ப அதுல பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்து முடிக்கணும். பாஸ் பேப்பர் செய்ய அதுல இந்த பூலியன் கோவையை சுருக்கிறது, அடுத்தது இந்த யூனிவர்சல் கேட்ஸ் நன் மற்றும் நோர் என்ற பயன்பாடு, அடுத்து இந்த எஸ்ஓபி பிஓஎஸ் மாற்றங்கள், அதாவது எஸ்எஸ்ஓபி எஸ்பிஓஎஸ் மாற்றங்கள், இதை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அதே நேரம் நாங்கள் பாஸ் பேப்பர்ல எம்சிக்யூ செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த பூலியன் விதிகள் எப்படி சுருக்கிறது அதை பற்றி தெரிய வரும். இப்போ உங்களுக்கு இந்த வகுப்புலையும் அடுத்த கிளாஸ்லையும் இந்த தர்க்கப்படல அழகு 4 என்ற ரிவிஷன் கேள்விகள் போகும். அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி விளங்கப்படுத்துவேன். அழகு 4 அதோட சேர்த்து 1-2 மாடல் கேள்விகளும் செகண்ட் பார்ட் கட்டுரை வினாக்கள்ல வர மாடல் கேள்விகளும் கொஞ்சம் பார்க்க இருக்கு. ரைட். இப்ப அதுல உங்களுக்கு இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போற பகுதி மொத்தமா 3 பகுதி இன்றைக்கு செய்வேன். முதலாவது பகுதி ஒரு பூலியன் கோவை அதை சுருக்கிறது. இந்த பூலியன் கோவையை சுருக்கிறன்ற பகுதி இது எம்சிக்யூலால் கூட வாருது. எம்சிக்யூல பூலியன் கோவை சுருக்கி வாரதும் பாருது. அடுத்தது ஒரு தர்க்க சுற்றை தந்துட்டு அந்த தர்க்க சுற்றை சுருக்கி எடுக்க சொல்லு. ஒரு தர்க்க சுற்றை தந்து போட்டு அதன் வெளியீட்டுக்கான கோவை எழுதி அதுக்கு சமவெளிவான வெளியீடுகள் சொல்லி 5 விட வரும். அதுவும் எம்சிக்யூல வரும். இப்ப நேரடியாக பூலியன் கோவை தந்து வார கேள்வியும் பெறும். செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு சுருக்க சொல்லியும் பெறும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சுற்ற தந்து போட்டு தர்க்க சுற்று தந்து போட்டு வெளியீடு எழுதி போட்டு என்ன செய்யுங்க, பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்கி வேகமா சுருக்கி போட்டு எம்சிக்யூக்கு விட எடுக்கிறதும் இருக்கு. 5ல் ஒரு படியா இருக்கு. அந்த கழிவு நாங்க பார்க்க இருக்கிறதால உங்களுக்கு இன்றைக்கு 5 மாதிரி சுருக்கல் வினாக்கள் தந்துட்டு அடுத்ததா பார்ப்போம். அடுத்தபடி முதலாவது நாங்க பார்க்க போறோம் இந்த பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்கல்ல வர 5 கேள்வி. அடுத்த நாங்க பார்க்க போறது ரெண்டாவது பார்க்க போறது இந்த எஸ்ஓபியில இருந்து எஸ்எஸ்ஓபி மாற்றுறது, பிஓஎஸ்ல இருந்து எஸ்பிஓஎஸ் எடுக்கிறது. மூன்றாவது நாம பார்க்க போறது இந்த அகில கதவு யூனிவர்சல் கேட்ஸ் அல்லது கேட்ஸை பயன்படுத்தி நாங்கள் எப்படி சுற்று கீறன்னு சொல்லி இதுல நாங்கள் நன் நோ இரண்டுக்குமே செய்து பார்ப்போம். பிரதானமா இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போற விஷயம் இதுதான். ஒவ்வொரு கேள்வி விளங்கப்படுத்தி போட்டு அங்கால அடுத்த கட்டம் கேமெப், அங்கால என்னது உங்களோட ஹாஃப் எடர் ஃபுல் எடர் மற்றது அங்கால பிளிப் ஃப்ளாப்ஸ்ல கேள்வி பார்த்தா முடிஞ்சிடும். அங்கால நாங்கள் பாஸ் பேப்பரை செய்து கொள்ளலாம். இப்ப முதலாவது உங்க வீட்டுல போட்டுட்டு அழைக்கொள்ளுங்க. பின்வரும் பூலியன் கோவைகளை பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. கேள்வி ஒரு எளிமையான கேள்வி இருக்கு. examine
A सह AB முழுவதன் மறை. இது ஒரு எளிமையான கேள்வி. இதுல சுருக்க போறோம். உங்களுக்கு தெரியும் A இங்க ஏற்கனவே சுருக்கி ஒரு தனி மாறியாக இருக்கு. பிரச்சனைக்குரிய விஷயம் இந்த A தர B முழுவதன் மறை. இப்ப நாங்கள் இந்த இடத்துல டிமோர்கன் தேற்றத்தை பிரயோகிச்ச மாட்டோம். எதுக்கு? AB முழுவதன் மறைக்கு பிரயோகிச்சோம்னு சொன்னா உனக்கு வர போறது A சக அப்படி இருக்கத்தக்கதாக அடைப்பு கொடுங்க. இது A தர B முழுவதன் மறை வடிவத்தில் இருக்கு. அப்ப A இன் மறை சக B இன் மறை என்று வருது. A இன் மறை சக B இன் மறை. உங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நிப்பாட்டி கேட்கலாம். சரி, A இன் மறை சக B இன் மறை என்று இருக்கு. இது முதலாவது படிப்பு. அடுத்த என்ன செய்யலாம்னா இதுல எல்லா இடமும் பிளஸ் தான் இருக்கு. சரி, அப்ப நான் இதை எழுதலாம். A சக A பார் சக B பார். உங்களுக்கு தெரியும் ஒரு OR படலை A சக A பார் நாங்கள் ஏற்கனவே விதியில படிச்சினாங்க. A சக A பார் என்பது அப்போ 1. A நான் 0 எடுத்தா A பார் 1, A 1 எடுத்தா A பார் 0 நிரப்பி வடிவம். எப்படி பார்த்தாலும் என்ன வரும்? 1 தான் வரப்போ. ஆகவே நான் இத சுருக்கி 1 போடலாம். 1 சக B பார். இது அடுத்த விதி. அப்ப 1 சக B பார் ஒரு OR படுது. 1 சக B பார் என்ன படிக்கணும்? அப்போ 1 நேரடியா பார்க்க OR படல ஒரு உள்ளீடு 1 இருக்கு. மற்றதை பார்க்காம என்ன போடலாம்? 1 போடலாம். ஆகவே இது ஏக்குரிய விடயங்கள். ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க பாவிச்ச பூலியன் விதிகளை எழுதி விட வரும். இது உங்களோட முதலாவது மீட்டல் வினா. விரைவாக எழுதி கொண்டு விளங்கப்படதைகள் கவனிச்சு எழுதி கொண்டு போவோம். இது A கேள்வியாக இருக்கு. அடுத்தது B கேள்வி கொஞ்சம் பெருசு. நம்ம 5 கேள்வியும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துள்ள கேள்விகள். சரி, அடுத்தது B பகுதி. B கேள்வி மொத்தம் 5 இருக்கு. B கேள்வி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தந்திருக்கு F7 BC சக BC பார் சக BA. அப்ப F7 BC சக BC பார் சக BA என்று கண்டா இங்க பொது எடுத்து சுருக்கக்கூடிய மாதிரி விருப்பம் பார்க்க வரும். இத பாருங்க, B பொதுவா இருக்கு, C சக C பார் வரும். ஆகவே அடுத்த லைன்ல இந்த B பொது எடுத்து போட்டு C சக C பார் போகிறது. இங்கால BA அப்படியே இருக்கும். C சக C பார் படிச்சுனா C சக C பார் எப்பவுமே தெரியும் 1. அப்ப C சக C பார் 1 B தர 1 சக BA என்று. இங்க இது ஒரு AND படலை. B தர 1 ஒரு AND படலை
ஒரு மாறி தெரியாத ஒரு பக்கம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இந்த மாறி இந்த பெருமதி ஏதோ அதுதான் விளை பாருங்க. பிக்கு 0 போட்டா 0 தர 1 0, பிக்கு 1 போட்டா 1 தர 1 1 உடனே போட்டு பாரு. ஆகவே நான் இப்ப இத சுருக்கி பி என்று போடலாம். அப்ப பி சக பிஏ என்று வருது. அப்ப இது நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த பியும் இங்க பியும் இருக்கு. இதை நாங்கள் சுருக்கலாம். அப்படி பிய பொது எடுக்கலாம். பிய பொது எடுத்தோம்னு சொன்னா இங்க 1 சக பி தர 1 பி இல்லாம என்ன பி தர 1 பி ஏ தர பி ஏபி. சரி, இதுல 1 சக ஏ ஒரு ஓஆர் படலையில ஒரு பக்கம் 1 இருந்தா மற்ற பக்கம் என்ன பார்க்க தேவையில்லை, நேரம் 1. விதிகளை எப்படி வச்சிருவோம்? ஏ சக 1 சக ஏ 1. பொருத்தமான விதிகளை இங்க எழுதி கொண்டு போவோம். அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. 1 சக ஏ 1 பி தர 1 பி டாட் 1 என்ன வந்து பி ஏ பி 0 என்றா 0 தர 1 0, பி 1 என்றா 1 தர 1 1. ஆகவே பி டாட் 1 பி. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் பிரயோகிச்ச பூலியன் விதிகளை எழுதி கொண்டு போகும். சரி, இது வினா இலக்கம் 2 பி பகுதி. இப்ப நாங்கள் எங்களுடைய சி பகுதிக்கு போவோம். கொஞ்சம் பெரிய கேள்வி, விரைவாளி கொள்ளணும். நீங்கள் இந்த விதிகள் எல்லாத்தையும் எழுதி கொண்டு போவோம். நான் உங்களுக்கு ஸ்கீம் வந்து அதாவது மார்க் எழுதி ஃபில் பண்ணி விதிகள் எழுதி போட்டு நான் குரூப்ல போட்டு வரேன். அதுல நீங்கள் பார்த்து முழங்கிக் கொள்ளலாம். சரி, இது பி பகுதி. உங்களுக்கு சுருக்கிக்கு என்ன வருது? தனியே பி என்று மட்டும் வருது. அடுத்தது இந்த வினா இலக்கம் சி, 3வது வினா. வினா இலக்கம் 3 கொஞ்சம் பெரிய வினா. எக்ஸமன் ஏபி சக ஏ ब्रैकेट बी सह सी सह बी ब्रैकेट बी सह सी. இத சுருக்க போறோம். முதல் நாள் இதுல அடைப்பு நீக்கும். அப்ப ஏபி அப்படியே வரத்தக்கதா? இங்க ஏ பிராக்கெட்டுக்கு பி சக சி. அப்ப ஏ தர பி ஏபி சக ஏ தர சி ஏசி சக பி தர பி சக பிசி. சரி, இப்ப இதே கஷ்டப்பட்டும் சுருக்கலாம். டெக்னிக்க பாவிச்சீங்கன்னு சொன்னா 2 லைன்ல முடிக்கலாம். நீங்களா முழுக்கணும். நான் கஷ்டப்பட்டு இது எம்சிக்கு வந்திருந்தா கஷ்டப்பட்டு செய்ய போறோம், அல்லது டெக்னிக்க பாவிச்சு விரைவா செய்ய போறோம். சரி, இப்படியே சந்தர்ப்பம் வரைக்கு இதுல தனிய சுருக்கமான இருக்கணும். வேற
பாருங்க சுருக்க செய்ய பி தர பி. ஒரு அன்படலையில பி தர பி இருக்குண்டா பி பூஜ்ஜியம் என்று சொன்னா பூஜ்ஜியம், பி ஒன்றுண்டா ஒன்று. ஆகவே இதை வெட்டி போட்டுனா என்ன போடலாம்? பி போடலாம். அப்ப அடுத்த லைன் ஏபி சக ஏபி சக ஏசி சக பி சக பிசி. இதுல பாருங்க ஏபி வந்து ரிப்பீட் ஆகுது. சரி, அப்ப ஏபி ரிப்பீட் ஆகுன்னு சொன்னா ஒரு ஏபி என்ன செய்யலாம்? நான் கைவிடலாம். இதுல இருக்குதா ஒரு ஏபிய வட்டி வரும். அப்ப மிச்சம் இருக்க என்ன? ஏபி சக ஏசி சக பி சக சி. அப்ப நீங்கள் இப்படி எழுதி வைக்க ஒன்னில் ரெண்டு விதியை பக்கத்து பக்கத்து எழுதணும், அல்லது நீங்கள் இங்கால நீங்க எதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி கொண்டு போறோம், நீங்க அப்புறம் எழுதணும். இது எப்படி வந்தேன்னு சொன்னா பி தர பி சம பி என்றதை வச்சுக்கொண்டு வந்தோம். அடுத்தது நான் இதுல ஒன்றை வெட்டி போட்டு எழுத போறேன். ஏபி சக ஏசி சக பி சக பிசி. ஏபி சக ஏசி சக பி சக பிசி எழுதினா என்னண்டு ஏபி சக ஏபிய ஏபி என்று போட்டோம். எப்படி பார்க்கலாம்டா ஏபி சக ஏபி சமன் பாருங்க, ஏபி மொத்த பெருமானம் பூஜ்ஜியம் என்றா இது பூஜ்ஜியம் என்றா பூஜ்ஜியம், ஏபி ஒன்றா இது ஒன்று, ஆகவே ஒன்று. ஏபி இந்த பெருமதி என்ன வருதோ அதுதான் விளைவாகவும் வருது பாருங்க. ஆகவே ஏபி சக ஏபி என்று போடலாம், ஏபி என்று போடலாம். அதை நீங்கள் இதுல எழுதி கொள்ள முடியும். இப்ப டெக்னிக்கா பார்த்தோம்னு சொன்னா பி இருக்கு பி இருக்கு பி இருக்கு, எல்லாத்துலயும் பி இருக்கு, பிய பொது எழுது. சரி, இங்க ஏபியில ஏ இல்ல குழந்தை போடுவோம், இங்க பி இருக்கு அப்ப ஒன்று, இங்கேயும் பி இருக்கு ஆகவே சி சக இந்த ஏசி ஒன்று நடக்குது ஏசி. இப்ப இதுல ஒன்று வந்துட்டா ஒரு ஓஆர் படலையில ஏ சக ஒன்று சக சி ஒரு இடத்த ஒன்று வந்தா மிச்சம் என்ன இருந்தாலும் என்ன வருது ஒன்று. ஆகவே நாங்கள் அந்த இடத்துல அந்த விதிய பயன்படுத்த போறோம். சரி, இங்க நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஒன்று சக எக்ஸ் ஒன்று. ஏன் ஒன்றோட அங்கால என்ன வந்தாலும் ஒன்றுதான். அப்ப இவ்வளத்தையும் பட்டி போட்டு ஒன்று. அப்ப பி தர ஒன்று சக ஏசி பி டாட் ஒன் என்னவா இருக்கு பி ஆக இருக்கும். ஏன் பி பூஜ்ஜியம் தர ஒன்று பூஜ்ஜியம், ஒன்று தர ஒன்று ஒன்று, பியும் இதுவும் சமனால. ஆகவே பி தர ஒன்று பி சக ஏசி. இது உங்களோட மூன்றாவது வினாவாக இருக்கு. பொருத்தமான நிபந்தனைகள் ஏற்கனவே வகுப்புல படித்தது அதில் எழுதி கொள்ளும். சரி, இது வினா இலக்கம் 3 அல்லது சி பகுதியாக இருக்கும். சரி, விரைவாக எழுதி கொள்ளும். ஏதாவது இதுல கேட்கணும்னா கேளுங்க. இங்க இவ்வாறு இந்த சுருக்கம் நடந்த இந்த பூலியன் கோவைக்குரிய சுருக்கப்பட்ட கோவை வந்து டி சக ஏசியாக இருக்கும். சரி, இது வினா இலக்கம்
3. வினா இலக்கம் 4. அப்ப டி பகுதி செய்ய போறோம். இதை விட கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருக்கு. சரி, இப்ப நாங்கள் டி பகுதியை பார்ப்போம். அடுத்த வினா வந்து உங்களுக்கு வைசம் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன், கொஞ்சம் பெரிய போக எங்கால் எழுதுறேன். டி பகுதி y7 a बार b सह bc बार सह bc सह a b बार c बार. அப்ப a बार b b c बार b c அடுத்தது a b बार c बार. சரி, இப்ப இப்படி ஒரு கோவதான் இருக்கு. இலகுவாக பொதுவெடுத்து சுருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்கொண்டு பார்ப்போம். இதுல 2 இடம் நாங்கள் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இதுல நாங்கள் இந்த 2ஐயும் எடுக்கலாம். BC பாரையும் BCயையும் எடுத்து B பிராக்கெட்டுக்கு C பார் சக C போடலாம். அப்ப இங்க இந்த 2 செட்டும் அப்படியே இருக்கத்தக்கதாக பொது எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு வழிமுறை இருக்கு. சரி, நாங்கள் இதுல பார்ப்போம். இந்த 2ஐயும் நான் எடுக்கிறேன். சரி, பார்ப்போம். a बार b प्लस b அடைப்பு குறிக்கு c बार सह c प्लस a b बार c बार. உங்களுக்கு தெரியும் C பார் சக C வந்து 1. அப்ப C பார் சக C 1 இது 1 வரும். அப்ப 1 தர B என்னன்னு வரும்? B சக A பார் B அது அப்படியே இருக்கும். சக A B பார் C பார். C बार सக C வந்து 1. இந்த பார் C பார் சக C சமன் 1 அப்படி வந்தா C பார் 0 வந்தா C 1 ஆகவே 1. C பார் 1 போட்டா C 0 ஆகவே 1. இந்த விடையும் அதாவது என்ன எப்படி நாங்க போட்டு பார்த்தா என்ன வருது? 1 வருது. அப்ப இங்க 1 B தர 1 B அதுவும் உங்களுக்கு தெரியும். B dot 1 B B 0 1 0 1 1 1 இது நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம். இப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னா இதுக்கும் B பொது.
சரி, அப்ப இங்க b பொதுவெடுத்தா a பார் சக 1 சக a b பார் c பார். உனக்கு தெரியும் a பார் பிளஸ் 1 எத்தனை 1. அப்ப அடுத்த நாங்க பாதிக்க போறது இந்த a பார் சக 1 7 1. ஏன் ஒரு பக்கம் 1 வந்தா மற்றது 1 தான். ஏன் இத பார்க்க இது 1 வந்துட்டேன்னு சொன்னா இத பார்க்காமலே இதுல என்ன போடலாம் 1 போடலாம். அப்ப a பார் சக 1 1. அப்ப b தர 1 சக a b பார் c பார். ரைட், b தர 1 b b சக a b பார் c பார். இப்படி இருக்கு. இப்ப b சக a b பார் c பார் இருந்தா கொஞ்சம் என்ன சொல்றது உங்களுக்கு நேரடியாக எல்லாம் ஐடியாவும் வராது. தெளிவா தெரியணும், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணத்தான் இந்த பயிற்சி வேற. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் a சக a பார் b சமன் a சக b என்ற ஒரு பூலியன் சமன்பாடு பார்த்தேன். a சக a பார் b வடிவத்தை a சக b என்று போடலாம்னு சொல்லி a சக a பார் b a சக b என்று போடலாம்னு பார்த்தேன். இங்க நான் என்ன செய்யணும், நான் a சக a பார் b வடிவத்துக்கு இதை மாத்தணும். இங்க a நான் b என்று எடுத்து அப்ப a b என்று எடுத்து சொன்னா a பார் என்ன b பார் இடம் மாத்தும் b பார் ac பார் ஒரு மாற்றம் என்ன செய்யும் இந்த இடத்தை மட்டும் தான் மாத்தி இருக்கு. இப்ப நீங்கள் இங்க அவதானிச்சீங்கன்னு சொன்னா a சக a பார் b வடிவத்துக்கு இது வந்துச்சு. a சக a பார் b என்று போடலாம் a சக b. அப்ப இங்க a சக a பார் b வடிவத்துல a என்றது b அப்படியே வரும். a பார் b வந்து என்ன வருது b மட்டும் வருது. இங்க a பார் b என்றது இது a பார் ஆகும், இவ்வளவுதான் b ஆகவும் எடுக்கப்பட்டது. ஆகவே என்ன வருது b சக ac பார். அப்ப இந்த a சக a பார் b சமன் a சக b என்றது பாடமா இருக்கணும், ஞாபகத்தை இருக்கணும். பிராக்டிஸ்ல இப்படி ஒரு கோவம் தந்தா இந்த வடிவத்துக்கு மாத்திர டெக்னிக் உங்களுக்கு தெரிய வரும். இது பயிற்சி மூலமா தான் வரும். திரும்ப திரும்ப கேள்வி செய்தா நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுல நீங்க பொருத்தமான விதிகளை எழுதி கொள்ளுங்க. இதான எம்சிக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த கேள்வியில தாரணை என்ற சுருக்கத்துக்காக பூலியன் விதிகளை பயன்படுத்தி விரைவா சுருக்க. எம்சிக்கு நாங்கள் விதிகள் எழுத போறது இல்லையே, பப்பங்க என்ன செய்வோம் சுருகி கொண்டு போவோம். விரைவா சுருகி கொண்டு போயிக்க வெளிக்கொண்டு போனா சரி. அப்ப இந்த கோவை சுருக்கிக்கு உங்களுக்கு வாரம் b சக ac பாரா இருக்கும். சரி, இது உங்களோட டி கேள்வியாக இருக்கு. அடுத்தது இ பகுதி, கடைசி பகுதி. பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்கிற பகுதி ஒன்றுக்குரிய பயிற்சி கேள்வியில கடைசி கேள்வி எழுதி கொள்ளுங்க. வினா இலக்கம் இ வினா இலக்கம் இ வந்து உங்களுக்கு தந்திருக்கிற கோவை x7 a சக a பார் b சக a பார் b பார் c सह a बार b बार c बार d
சக a bar b bar c bar d bar e. சரி, இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா இந்த எல்லா கோவையிலையும் a bar பொதுவா இருக்கு. இந்த 4 a bar a bar a bar a bar பொதுவா இருக்கு. அப்ப நான் இத அடுத்த லைன் a சக a bar bracket இல்ல b सह b बार c सह b बार c बार d सह b बार c बार d बार e ரெண்டு போடணும். உங்களுக்கு வினாப்படுத்துற உங்களுக்கு சுருக்கல் பகுதிகள் 3 மாறிகள் வரும், 4 வரைக்கும் வரலாம், மேக்ஸிமம் 5 வராது. ஆனா உங்களுக்கு கான்செப்டுக்காக விளங்கப்படுத்தும். உங்களுக்கு 5 மாறியை கொண்டு சுருக்கிறது இல்லை. கேமெப்லான 5 மாறி வரும், நார்மலா சுருக்கிறது 4 தான் வரும். ரைட்? அப்ப இப்படி வரும். இங்க இது என்ன வடிவம்? a சக a பார் b வடிவம். அப்ப a சக a பார் வந்தா அப்ப a பாரை எடுத்து விடலாம். அப்ப என்ன வரும்? a சக a பார் b a சக b என்ன? a சக a பார் b சமம் a சக b. அப்ப இந்த a பார் இல்லாம போகும். இங்க a பார் இருக்கு, அப்படி தூக்கி போட மிச்சத்தை போடணும். அப்ப a சக b சக b பார் c सह b बार c बार d सह b बार c बार d बार e. இது கூட சுருக்கின இந்த வடிவமாக இருக்கு. இங்க b பார் எல்லாத்துக்கும் பொது. அப்ப a சக b சக b பார் பொதுவெடுத்த C सह C बार B सह C बार D बार E. இங்க நான் இவ்வளத்தையும் A என்று எடுத்தா இந்த A சக A பார் கொண்டு திருப்பி இங்க பிரதி. சரி, அப்ப இங்க A சக A பார் B இங்க கொண்டு நான் பிரதிட்டு சொன்னா உங்களுக்கு வரப்போறது இந்த a சக b அப்படியே இருக்கு. வளத்தை சேர்த்து நான் a பகுதி இப்படியே இது எக்ஸல். அப்ப இங்க இந்த a அப்படியே விடுது, இது இருக்கு. b சக b பார் எழுதணும். அப்ப இங்க b சக b பார் மிச்சம் இருக்கண்டா அது a சக a பாரோட என்ன? இந்த a விடுங்க, முன்னுக்கு வார a கிடக்கட்டும், இதுக்கு விரியும். இந்த a இருக்கத்தக்கா இங்க b சக b பார் என்ன? அப்ப இது என்ன வடிவம்? a சக a பார் b வடிவம். அப்ப இந்த இடத்துல a சக b இந்த b பார் தூக்கு போட போகுது. அப்ப உங்களுக்கு வேற இந்த a அப்படியே இருக்கும், இந்த b அப்படியே இருக்கும், இது தூக்கப்பட்டு சக c சக C बार D सह C बार D बार E. எல்லாமே அதே சமன்பாடு. A சக A பார் B சமன் A சக B என்ற விதியை பிரயோகிக்கும். இங்க பாத்தீங்கன்னா C பாரும் C பாரும் கிடக்கு. அப்ப A சக B சக C சக C बार ब्रैकेट D सह D बार E. இப்ப இந்த A B ஐ விட்டுட்டு இங்கால பார்த்தா திருப்பவும் A சக A பார் B வடிவம்.
A சக A bar B AB when the C bar இல்லாம போனா A சக B சக C சக D சக D bar E இந்த C bar இல்லாம போகுது. இப்ப இதுல நேரடியாவே கிடக்கு என்ன வடிவம் A சக A bar B வடிவம் A சக B இல்ல இதுல D bar இல்லாம போகுது. A சக B சக C சக D சக E இல்ல இது A சக A bar B என்ன பண்ணுது A சக B அப்ப இங்க D bar இல்லாம போகுது. என்ன வர போகுது A சக B சக C சக D சக E. அப்ப பார்த்தா பெரிய கோவம் மாதிரி இருக்குது கடைசியா பார்க்க ஈஸியா எங்களுக்கு முடிஞ்சது. திருப்பஞ்சலி இருக்கும் உங்களுக்கு 5 மாறி உள்ள சொற்கள் இல்ல 4 மாறி உள்ள சொற்கள் இருக்கு சுமார் அறிமுகத்துக்காக தந்தது. ரைட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும் தெரிஞ்சு காணாம். எம்சிக்யூவை பொறுத்தவரையில உங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதாவது கடைசி வரைக்கும் சுருக்காமலும் சில விடைகள் தரப்படும், சில இடத்துல விரித்தெழுதி விட தரப்படும், சில இடத்துல நிரப்பி வடிவம் அதாவது பூலியன் டிமாண்ட் தேற்றத்தை பாவிச்சு நிரப்பி எடுத்து போட்டும் தருவாங்க. உதாரணமா ஒரு கோவையை சுருக்க A சக B வருதுன்னு சொன்னா சில வேளை உங்களோட இப்படி வருது A சக B முழுவதன் மாதிரிதான் உண்மையான விடை என்று சொன்னா உங்களோட விடைத்தாள் A பார் தர C பார் B பார் இருக்கு ரெண்டு ஒன்றுதான். ஏன் இதுக்கு பூலியன் விதியை பயன்படுத்த A சக B முழுவதன் மறை சமன் A இன் மறை தர B இன் மறை. இதுவும் ஒன்றுதான். உங்களுக்கு இதையும் நீங்க பிரயோகிச்சு பார்க்கணும். எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு எம்சிக்யூ செய்யறது கஷ்டமா இருந்தா இதையும் பிரயோகிச்சு பார்க்கணும். ஒருவேளை இதை பிரயோகிக்க இப்படி வருமோ. இது உங்களுக்கு பூலியன் விதிகளை சுருக்கல வந்த முதல் பகுதி வினா. இதுக்கு பிறகு நாங்க செய்ய போறது நேரடியாக பாஸ் பேப்பர் கேள்வி. இதுல சுருக்கத்துல அதை விட கடந்த 2-3 வருஷத்துல இந்த மாடல் பேப்பர் கேள்விகள் மட்டும் இப்படி மேலதிக பயிற்சிகள் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இது இந்த விடைகள் உங்களுக்கு குரூப்ல அனுப்புவேன், அதை நீங்க பார்த்துக்கோங்கன்னா சரி. இப்ப அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த SSOP SPOS. அப்ப அந்த பகுதியை இப்ப பார்ப்போம். இதுல ஏதாவது இந்த வினாக்கள் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, அல்லது பயிற்சிகள் அனுப்பணும்டா அனுப்பி விடுறேன். உங்களுக்கு தேவையண்டா நான் இன்னும் ஒரு 15 கேள்வி கிடக்கு வேணுமெண்டா அனுப்பி விடலாம். அது நீங்க எல்லாம் சொல்லணும் வேணுமோ வேண்டாமோ என்றது. கடைசியான அந்த எக்ஸாமுக்கு எத்தனை மார்க்ஸ்? ஸ்கூல்லையா சார்? ஆன்லைன் எக்ஸாம் உண்டല്ലോ. ஃபீட்பேக் சென்டரா சார்? விளங்கல? ஃபீட்பேக் சென்டர் பேப்பரா? ஓ